என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. இந்த காணொலியில் ஒரு சோகமான சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம். இன்று மாலை 5:30 மணிக்கு திரை இசை உலகில் மிகப்பெரிய ஜாம்பவானாக போற்றப்படுகின்ற இளையராஜா அவர்கள், அவருடைய மகள் பவதாரணி அவர்கள் இலங்கையில் இன்று 5:30 மணிக்கு காலமாகி இருக்கிறார். தமிழ் திரையுலகில் ஒரு பாடகியாகவும் இருந்துள்ளார் பவதாரணி. இளையராஜா அவர்களுக்கு 3 பிள்ளைகள். அதில் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா இவர்கள் இருவருமே தமிழ் திரையுலகில் பிரபலமான இசையமைப்பாளர்கள். கார்த்திக் ராஜா அவர்கள் குறைந்த படங்களுக்கே இசையமைத்திருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தமிழ் திரையுலகில் பெரும்பாலான படங்களுக்கு இசையமைத்து முன்னணி இசையமைப்பாளராக இருந்து வருகிறார். இவருடைய சகோதரியான பவதாரணி அவர்களும் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அதே போன்று தமிழ் திரையுலகில் அவர் ஒரு சிறந்த பாடகி என்பதை பல முறை நிரூபித்திருக்கிறார். அவர் பாரதி படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடலை பாடியதற்காக இந்திய அரசின் தேசிய விருதை பெற்றார். இந்த பாடல் அவரை ஒரு பாடகியாக தமிழ் திரையுலகில் பிரபலப்படுத்தியது. அவருக்கு தீவிரமான புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பவதாரணி ஆயுர்வேதா சிகிச்சை மேற்கொள்வதற்காக இலங்கைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காமல் இலங்கையிலேயே உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. அவருடைய உடல் நாளை சென்னைக்கு கொண்டு வரப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ் திரையுலகில் பவதாரணிக்கென்று ஒரு தனி இடம் இருந்தது. ஏனென்றால் இளையராஜாவுடைய மகன் கார்த்திக் ராஜா அவர்கள் இசையமைத்த ராசையா என்ற படத்தின் மூலமாகத்தான் அவர் ஒரு பாடகியாக அறிமுகமானார். அதன் பிறகு அவர் ராமன் அப்துல்லா படத்தில் அவருடைய தந்தையார் இசையில் பாடி மிகவும் பிரபலமானார். அதே போன்று இளையராஜா அவருடைய இசையில் அழகி படத்தில் இடம்பெற்ற ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. அதன் பிறகு அவர் பாரதி படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடலுக்கு அவருக்கு தேசிய விருதும் கிடைத்தது. இப்படி தமிழ் திரையுலகில் ஒரு பாரம்பரிய இசை குடும்பத்தில் பிறந்திருந்த பவதாரணி இளையராஜா அவர்கள் தன் மகளுக்கு இருக்கின்ற குரல் வளத்தை கண்டறிந்து அவரை தமிழ் திரையுலகில் ஒரு பிரபலமான பாடகியாகவும் கொண்டு வந்தார், ஒரு இசையமைப்பாளராகவும் கொண்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது 47 வயதே நிரம்பிய பவதாரணி அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென்று மரணத்தை தழுவி இருக்கிறார். இது தமிழ் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாமும் பிரார்த்திப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.